கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய செய்தி என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மனதுருகுகிற தேவன். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் எப்படியாக அவர் கேட்டு அதன்படி செய்கிறவர் என்பதை நாம உணரணும். அதற்கான ஒரு சம்பவத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு தியானிக்க போகிறேன். பிரியமானவர்களே, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு 2 வசனத்தை வாசிச்சு அதற்கான சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 17, 18, 19 3 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார் மோசே. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இஸ்ராயேலின் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்திட்டு வரார். அதற்கான முழு முயற்சி எடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். அதற்கு தகுதியான ஆட்களை தேர்வு செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கர்த்தர். அதற்கு மோசே என்கிறவன் தான் தகுதியானவன் என்பதை உணர்ந்து மோசேவை குழந்தையா இருக்கிறப்பவே எகிப்துல வளரும்படியா செய்யறார். எகிப்துல இருக்கக்கூடிய சகல கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு மோசேயை குழந்தையா இருக்கிறப்பவே எகிப்துல வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி அங்க என்ன பண்றாரு இருக்கிறார். அங்க ராஜ பாரம்பரியத்துல அவர் வளர்றார். ராஜ சமூகத்துல வளர்றார். ராஜ சமூகத்துல வளர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, வில்வித்தையிலும் சரி, மற்ற குதிரை ஏறுவதிலும் சரி, எல்லா போர் காரியங்களில் எல்லா விதத்திலையும் அவங்க ரொம்ப திறமையுள்ளவர்களாக வளர்க்கப்படுவார்கள். ஒரு தேசத்தை வழி நடத்தணும் இல்லையா? அப்ப சகல அறிவும் புகட்டப்பட்டவர்களாக வளர்ப்பாங்க. அப்படி வளர்ந்தவர் தான் இந்த மோசே என்கிற மனிதன். இப்போ இவர் 40 வருஷம் அங்க வளர்றாரு. 40ஆவது வருஷத்துல ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடந்தவுடன் இவர் என்ன பண்றாரு? வேகமா அந்த எகிப்தை விட்டு ஓடி வேறொரு தேசத்துல போய் தலைமறைவா இருக்கிறாரு. அங்க ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க வறட்சி, பசி, பட்டினி, இதையெல்லாம் அவர் கத்துக்கிறார், அதை அனுபவிக்கிறார். ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர் வனாந்தர வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதையும் அவர் கற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்ப 80ஆவது வயதுல மீண்டும் அவர் எகிப்துக்கு போய் இந்த ஜனங்களை வழி நடத்துகிறவராக, இந்த ஜனங்களை பார்வோன் இடத்திலிருந்து மீட்டு எடுத்து வருகிறவராக அவரை அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். அவரும் அங்கே செல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன காரியங்களின்படி அங்க நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து காண்பித்து இஸ்ராயேலின் மக்களை வழிநடத்திட்டு வர்றார். கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்க வழிநடத்தப்படுறாங்க. இதையெல்லாம் வழிநடத்திட்டு வர்றது மோசே என்கிற அந்த மாமனிதன், ஒரு விடுதலை வீரன். அவருக்கு துணையா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரோன் இருக்காரு, யோசுவா இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் வழி நடத்துகிற அந்த உயர்ந்த பதவியை, அந்த கண்காணியான் அப்படிங்கிற அந்த பதவியை மோசே கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்தார். இப்ப இவர் வழி நடத்திட்டு வர்றார்.
இந்த வழி நடத்திட்டு வரக்கூடிய சூழ்நிலையில நிறைய சம்பவங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் எதுவெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அந்த ஜனங்க செய்யறாங்க. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசேவுக்கு மட்டும்தான் ஆண்டவரை பத்தி தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரோனுக்கு தெரியும், மிரியாமுக்கு தெரியும், அப்புறம் யோசுவாவுக்கு தெரியும். இவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரை பற்றி தெரியும். இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்துல இருக்கிறப்போ ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதல் பண்ணுனாக்கா நம்மை விடுதலை பண்ணுவாங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த பாடுகளுக்கு மத்தியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒருவன் வேண்டுமே என்று கடவுளை பார்த்து வணங்கினாங்களே தவிர கடவுள் இவ்வளவு வல்லமை உள்ளவர்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடவுள் கொஞ்சம் கோபப்படுவாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அந்த சிலை வழிபாடு பண்ணினாங்க, சிலைகளை உருவாக்குனாங்க, அதன் வழியாகத்தான் கடவுள் கிரியை செய்கிறார் என்பதைத்தான் அவர்கள் அறிந்திருந்தார்களே தவிர இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்ததான முழு விவரமும் அவர்களுக்கு அறிவிக்கப்படல, அவர்கள் தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, யோசேப் என்கிற மனிதன் வாழ்ந்த காலத்துல கடவுளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ இவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். வர்ற வழியில இவங்களுக்கு சாப்பிடலைன்னா கோபம் வரும், தண்ணி குடிக்கலைன்னா கோபம் வரும், வர்ற வழியில கடுமையான வெயில் அடிச்சா கோபம் வரும். இப்படியெல்லாம் அவர்களுடைய அன்றாட தேவைகள் அவர்களுக்கு கிடைக்கலன்னா உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நாங்க எகிப்துக்கு போறோம், நாங்க அங்க போய் இருந்திருந்தோம்னா எங்களுக்கு இந்த விதமான, நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சது, குடிக்கும்போது தண்ணி கிடைச்சது, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சது, இப்படி எல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோசே கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டிய, ஒரு மாட்டையும் ஒரு கண்ணுக்குட்டியும் கட்டி வச்சு இதுதான் எங்க கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல விதமான பின்மாற்றங்களை அவர்கள் அந்த இடத்துல காண்பித்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட, ஏன்னா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது நாம இதுல எங்க போய் இணையறோம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பத்தானே நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாமும் கூட சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம நம்மை அர்ப்பணித்து அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து நம்ம எல்லாவற்றையும் நாம விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அவர்கிட்ட நம்ம வாக்குத்தத்தம் பண்ணி ஒப்புரவாகித்தான் நம்ம கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறோம். நம்ம பாவ வாழ்க்கை என்பது எகிப்தை போன்றது. இப்ப நாம என்ன பண்றோம், கடவுளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு சில சட்ட திட்டங்கள் நமக்கு அறிவிக்கப்படுது. இம்மானுவேலர் நமக்கு ஒரு சில சட்ட திட்டங்களை சொல்றாரு, இப்படித்தான் வாழணும், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில சட்டத்திட்டங்களை சொல்றாரு. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாம் என்ன பண்றோம், இந்த நிலைக்கு மாறுகிறோம். அந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுகிற போது நமக்குள்ள சில கஷ்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில இல்லாமை வரும், கொஞ்ச நாள் பசியை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும், பட்டினியை அனுபவிக்க வேண்டியது வரும், சில அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும், சில கேவலமான பார்வைகள் நம் மீது தொடுக்கப்படும். இதையெல்லாம் நாம முழுமையா ஏற்றுக்கொண்டுதான் இங்கே வாழ முடியும் என்கிறது ஒரு சட்டம். ஆனா சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணிடுறோம், அட போப்பா, என்றைக்கு நாம இந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சோமோ, என்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையில இருந்து எனக்கு பிரச்சனை தான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் வஞ்சிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் அவமானப்பட்டு கொண்டுதான் இருக்கேன். பேசாம இதையெல்லாம் விட்டுட்டு பழையபடி நாங்க எங்க பழைய முறைமையின்படி வாழ்ந்தா கூட எங்களுக்கு அன்றாட எங்களுடைய பிழைப்பு கிடைச்சது, நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா இதுல என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நாம பின்மாற்றம் அடைகிறோம் சில நேரங்கள்ல.
அப்புறம் யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்றாங்க, ஏதாவது ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இல்ல பரவாயில்லன்னு வந்துடுறோம்னு வைங்க. ஆனாலும் அந்த பின்மாற்றம் நாம அடைந்து விடுகிறோம். இப்படி நாம மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள அநேக ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, வழிநடத்தப்பட்ட போது பல சூழ்நிலைகளில பின்மாற்றம். இப்ப இந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்த அந்த வேத வசனங்கள் பாருங்க, எவ்வளவு மேன்மையானவர் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிற ஒரு விஷயமா இருக்கு. முதல் வசனத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை சொல்றோம் பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார். இஸ்ரவேல் மக்கள் முழுசும் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்புறது மட்டும் இல்லாம ராத்திரி முழுசு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்க அங்கிருந்த அங்கேயே செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, இந்த வனாந்தரத்துல நாங்க செத்து போயிட்டாலும் பரவாயில்ல. இவருடைய நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை கொண்டு கானான் தேசத்துல விடணும். இனி இவங்க இந்த பாவ வாழ்க்கை வாழக்கூடாது. எகிப்து என்கிற அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள இவங்க இருக்கக்கூடாது. இவங்க ஒரு சுதந்திர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இவர்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார். எப்படிங்க, இந்த வனாந்தரத்துல வாழ்க்கை வாழ்றதுக்கு என் பிள்ளை குட்டிகள் எல்லாம் சாகணும், இதுக்காகவா நீங்க எங்களை வழி நடத்திட்டு வந்தீங்க? இதுக்காகவா நாங்க உங்களோட வார்த்தையை நம்பி வந்தோம்? நாங்க இங்க செத்துட்டா கூட பரவாயில்லையே, இந்த வேதனை அனுபவிக்க முடியல, இந்த பசியை அனுபவிக்க முடியல, பட்டினியை அனுபவிக்க முடியல, இந்த நடந்து இவ்வளவு தூரம் போக முடியல, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, நாங்க மறுபடியும் எகிப்துக்கே போயிடுறோங்க. அங்க நாங்க அடிமைப்பட்டிருந்தா கூட எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது, நாங்க அடிமைப்பட்டிருந்தா கூட அங்க எங்களுக்கு தேவையானது கிடைச்சது, நாங்க மறுபடியும் எகிப்துக்கே போயிடுறோம், எங்களை விட்டுருங்க. எத்தனை முறை நாம அந்த வார்த்தையை சொல்லியிருப்போம், நினைச்சு பாருங்க. பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம். இப்படி ஒரு பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சு நாம இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தோம். ஆனா இது ரொம்ப நம்மளை போட்டு வாட்டி உதைக்குது. நாம பழைய வாழ்க்கைக்கே போயிடுறோம். அங்க போறதா எங்களுக்கு உத்தமம். பழையபடி என்னுடைய பழைய தொழிலை செய்யறதா எனக்கு சரி. சில பேர் சொல்லுவான், எங்கிட்டயே ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, பிரதர், நான் மது போதையில இருக்கிறப்போ நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும். எனக்கு மதுபான பழக்கம் இருந்தப்ப நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும். இப்ப ஒரு டீ குடிக்க கூட காசு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப எந்த பழக்க வழக்கமும் எனக்கு இல்லை. நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சு ஆண்டவரை ஏத்துக்கிட்டு உங்களை மாதிரி சுவிசேஷங்களோட பேச்ச கேட்டு நான் மனம் மாறி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு டீ குடிக்கணும்னா கூட எனக்கு அதுக்கு ஏற்ற நேரத்துல காசு கிடைக்க மாட்டேங்குது. எப்படி பிரதர், இதுக்கு நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படிம்பாங்க. சில நேரங்கள்ல நமக்கு தடுமாற்றமா இருக்கும். ஆனாலும் நான் சொல்லுவேன், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ மதுபானத்துல அடிமையா இருந்தப்ப நீ சம்பாரிச்சதெல்லாம் அதுல போயிருச்சு. இப்ப நீ டீ குடிக்கிற காசை கூட உனக்காக சேமிப்பில் அங்க வைக்கப்படுகிறது. அது ஒரு காலத்துல உனக்கு வரும். நீ நல்ல சுகமா வாழுகிற அளவுக்கு அந்த சேமிப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவேன். அட போங்க பிரதர் அப்படின்ட்டு போயிடுவார். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் மிகுந்த ஒரு வாழ்க்கை தான் இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்கிற போது கொஞ்ச நாளைக்கு நம்ம அவதிப்பட்டு தான் தீரணும். கொஞ்ச நாளைக்கு நாம பிரச்சனைகளை சந்திச்சு தான் தீரணும். கொஞ்ச நாளைக்கு நாம அவமானங்களை சந்தித்து தான் தீரணும். நாளாக 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 இந்த அவமானங்களும் இந்த பிரச்சனைகளும் நமக்கு
ஐஸ்வர்யமாகவும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் அது மாறும். சண்டைகள் எல்லாம் சமாதானமாக மாறும். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் அவ்வளோ நல்லவர். இங்க பாருங்க, நாங்க அங்க போனாவே எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் சொல்றாங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். இப்ப மோசேவை ஆண்டவர் தலைவனா ஏற்படுத்தி இவங்களை வழிநடத்திட்டு வர சொன்னார். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அட அவங்க போகட்டும், நாம நமக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு மறுபடியும் எகிப்துக்கே போயிடலாம். இவங்க எப்படி நம்மளை வழி நடத்திட்டு வந்தாங்களோ அப்படி ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம மறுபடியும் எகிப்துக்கே போயிடலாம், அந்த பாவ வாழ்க்கைக்கே போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? போலான்னு புறப்படுறாங்க. இங்க பாருங்க, கர்த்தருக்கு அப்ப கோபம் வருது. என்னடா இவ்வளவு தூரம் சொல்லியும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை அற்புதங்களை நாம இவங்களுக்கு முன்னால செஞ்சோம். செங்கடலை கூட 2 பிளந்து இவங்களை வழி நடத்திட்டு வந்தோமே. எல்லா காரியங்களும் செஞ்சும் கூட இவர்கள் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாம, நம்மீது இவர்கள் ஒரு ஒரு அக்கறை இல்லாதவர்களாக, நமக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நம்மீது முழுமையா நம்பிக்கை வைக்காதவங்களா இவங்க இருக்கிறாங்களே. என்ன செஞ்சாலும் இந்த ஜனங்க இப்படித்தானே இருக்கிறாங்க. சில பேர் நமக்குள்ளே அப்படி இருப்பான். கர்த்தர் எவ்வளவு நன்மையை செஞ்சாலும் அவன் கர்த்தர் பக்கமே நிக்க மாட்டான். ஆனா கர்த்தரோட இருக்கிற மாதிரி நடிப்பான். கோயிலுக்கு சரியானபடி வரன்னு சொல்லுவான், காணிக்கை செலுத்தணும் எல்லாமே சொல்லுவான். ஆனா கடவுளோட இருக்க மாட்டான். அவன் தற்பெருமைக்காகவும் தனக்கு ஒரு பதவி வேணுங்கிறதுக்காகவும் இதுக்காகத்தான் அவன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பானே தவிர கடவுளை வெளிப்படுத்துகிறவனா அவன் வாழ மாட்டான். அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இரட்டை வாழ்க்கையா இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை தான் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இசை ஆவார்கள், இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கடவுள் நம்ம கூட இருக்கார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் இணக்கமா இருங்க. நம்மள தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் விட போறாரு. அந்த தேசத்துல இருக்கக்கூடியவங்கெல்லாம் நமக்கு இரையாயிருவாங்க. அவங்க நம்மளை கண்டு பயந்து இருப்பாங்க. அவர்கள் நமக்கு தேவையானதை அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கர்த்தருக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்யாதீங்கன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அதை ஏற்றுக்கொண்டவர்களா இல்லை. இப்போ கர்த்தர் பேசுறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்? எப்ப இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க நான் சொல்றதை கேட்காம இப்படி எனக்கு கோபம் வருதியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவர்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார். அவங்களுக்குள்ள நான் காட்டின எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கு, அதையெல்லாம் பார்த்தும் கூட இவங்க விசுவாசிக்காம இருக்கிறாங்களே. என்ன ஜனங்கப்பா இவங்க? இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து தன்னோட ரத்தத்தை எல்லாம் சிந்தி, எப்ப நான் இவங்களுக்கு என்ன செய்யணும்? எதை நான் செய்யாம விட்டுட்டேன்? என் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்துட்டேன், என் உயிரை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய இளம் வயது அழகை கொடுத்திருக்கிறேன், இளமையை கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்தன. இனி வேற நான் என்ன இவங்களுக்கு செய்யணும்? எதனால இவங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க என்று நம்மை பார்த்தும் கர்த்தர் ஒரு கேள்விகள். என்ன இந்த இஸ்ரேல் ஜனங்க முரட்டாட்டம் உள்ளவர்களா, பின்மாற்றம் அடைந்தவர்களா இருந்தார். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன். எப்படிங்க? சரி விட்டுரு, நான் அவங்கள பாத்துக்கிறேன்.
நான் அவங்கள பார்த்துக்கிறேன். இவ்வளவு நம்பிக்கை இல்லாதவர்களா, இவ்வளவு நன்றி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இப்பதான் மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, அது சரியானதல்ல. உங்களுடைய கோபம் சரிதான், அதற்காக அவர்களை அழிப்பது சரியானதல்ல. ஒரே ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி இத்தனை லட்சம் பேர்களை வனாந்தரத்துல கொண்டு போடுறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஏன்னா நீங்க இரக்கமுள்ள தேவன், நீங்க மனதுருக்கமுடைய தேவன். அத்தனை பேரையும் நீங்க பாதுகாக்கிறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அத்தனை பேரையும் கானான் தேசத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய தேவனா இருப்பேன்னு சொல்லிதான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப அவர்களை அழித்து போடுவது சரியானதல்ல. ஏன்னா ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார்னு சொல்லித்தான் அவர்களை விடுவிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. ஆனா இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்களுடைய தேவன் அவர்களை அழைத்து போய் அழித்து போட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய கடவுளே அவர்களை அழித்து விட்டார்னு சொல்லி உங்களுடைய நாமம் அங்க தூஷிக்கப்படும், உங்க பேர் அங்க கெட்டு போயிடும். அதனால நீங்க கிருபையுள்ள தேவன் தானே, அதுதான் சொல்றார், நீங்கள் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும். எப்படிங்க மோசே சொல்றாரு பாரு, நீங்க கிருபையுள்ள தேவன், நீங்க நீடிய சாந்தம் உள்ள தேவன், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல். ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு இடத்துல ஒரு குற்றம் இருக்கு, அவன் விடாம தவறு பண்ணிட்டு இருக்கிறான். உடனே சரி இப்ப நீ தப்பு நீ செய்யல நீ போ அப்படின்னு நீங்க விட்டுற மாட்டீங்க. அவனை 3ஆம் 4ஆம் முறை வரைக்கும் நீங்க கேட்கிறவர் தான். அந்த குற்றத்திற்குண்டான அந்த தண்டனையை அவனுக்கு அறிவித்து அவன் மனம் திரும்ப வரைக்கும் அவனை நீங்க கேள்வி கேட்பீங்க. அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறையா வரக்கூடியவன் ஆண்டவரே, என் முன்னோர்கள் செய்த பாவத்துக்காக நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், அவர்கள் செஞ்ச தவறுனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி தன் முன்னோர்களுக்காக மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவை புகட்டுகிற தேவன் நீங்க. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே, நீங்க எப்படி சொன்னீங்களோ, எந்த இருதயத்தினால சொன்னீங்களோ, எந்த எண்ணத்துல சொன்னீங்களோ, எந்த அக்கறையில சொன்னீங்களோ, நீ அப்படியே செய்யுங்க. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக விளங்குவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை, உங்களுடைய வல்லமை அங்க பெருசா விளங்கட்டும். மற்றவர்களுடைய தூசிப்புக்கு ஆளாக வேண்டாம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்த இவ்வளவு நாள் அவங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. 10 கட்டளைகளை தூக்கி கீழே போட்டு உடைக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க. கண்ணுக்குட்டிகளை வச்சு கடவுளா வணங்குனாங்க, பயங்கர முறுமுறுத்தாங்க, முரட்டாட்டம் பண்ணினாங்க, தண்ணி இல்லைன்னு சத்தம், உணவு இல்லைன்னு சத்தம், எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணினாங்க. அப்பவெல்லாம் நீங்க மன்னிச்சீங்க இல்லையா? மன்னித்து வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தையும் மன்னித்தருளும். இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வர இவங்களையும் நீங்க மன்னிச்சிருங்க. இவ்வளவு நாள் நீங்க மன்னிச்சவர் தானே, இப்ப ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு மற்றவர்களுக்காக கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்றார். நீ எப்படி கேட்டியோ அந்தபடியே நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொன்னேன். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. பிரியமானவர்களே, நாம இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிற எல்லா மீறுதல்களும், அக்கிரமங்களும், முரட்டாட்டங்களும், தன் உயிரையே கொடுத்திருக்கிறாருங்க ஆண்டவரு. தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், தன் அழகை கொடுத்திருக்கிறார், தன் இளமையை கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்?
இந்த பூமியில நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழணும். நாம கெட்டு பாதாளம் போகக்கூடாது. நம்மை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாங்களுடைய கையில நாம சிக்கி விடக்கூடாது. எவ்வளவு அக்கறை பாருங்க. இதுக்காக நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன்றார். அப்பையும் நாம முரட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கிறோம், மீறுதலை செய்கிறவர்களா இருக்கிறோம், அக்கிரமத்தை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆன போதும் கூட நம்ம இன்னொரு முறை கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே என்னை மன்னித்தர, நான் இனிமே அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இவ்வளவு நாள் நான் எத்தனையோ விஷயங்களை செஞ்சேன், அதையெல்லாம் நீங்க மன்னிச்சீங்க. இப்பவும் நான் தெரியாம தான் செஞ்சுட்டேன். என்னுடைய சுய இச்சையினால, என்னுடைய பாவத்தினால, என்னுடைய ஆசையினால நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் அதை செய்ய மாட்டேன், இன்னும் ஒரு முறை எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நாம மண்டியிட்டு கேட்கிற போது இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுவார், இவ்வளவு நாள் இவனை மன்னிச்சீங்களே, இவ்வளவு நாள் இவனுக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்தீங்களே, அப்படியாக இந்த ஒரு முறையும் என்னுடைய மகனை நீங்க மன்னிங்க, இந்த ஒரு முறையும் என்னுடைய மகளை நீங்க மன்னிங்க, இந்த ஒரு முறையும் அந்த ஜனங்களை நீங்க மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. அப்ப பிதா சொல்லுவாரு, நீ கேட்டபடியே நான் அவர்களை மன்னிக்கிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை பெற்று தருவதற்காகவே நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வந்தார். நம்மை அவர் மன்னிக்கிற அளவுக்கு கிருபையும் சாந்தமும் உள்ள தேவன் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அன்பானவர்களே, இவ்வளவு அற்புதமான தேவனை பெற்றிருக்கிற நாம மனம் மாறி இந்த லெந்து காலத்துல, இந்த அறிக்கையின் நாட்களில நாம் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை பின்பற்றி இன்னும் ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம்மை அறிக்கை செய்து அவருடைய சமூகத்துல கேட்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார், புதிய பலன் உள்ளவர்களாக மாற்றுவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் இடத்துல கேட்கிறீங்களா? நிச்சயமாகவே இன்னும் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஜெபிப்போமா? சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. பரிசுத்த பிதாவே, இன்னும் ஒரு முறை நீர் எங்களை மன்னித்து, இன்னும் ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னும் ஒரு முறை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தார். இவ்வளவு நாட்களும் எத்தனையோ தவறுகளை செய்தோம், அப்பொழுதெல்லாம் நீர் எங்களை மன்னித்து எங்களுக்காக பரிதபித்தீர், எங்களை மீண்டுமா ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் செய்த முரட்டாட்டத்தையும், நாங்கள் போன பின்மாற்றத்தையும், நாங்கள் செய்த அக்கிரமங்களை மீறுதல்களையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்களுடைய மீறுதல்களை மன்னித்து, இன்னும் ஒரு முறை நீர் எங்களை ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும்
எங்கள் இரட்சகர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உம்மிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.